ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இருந்துகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஈவன் இப்போ இருக்கக்கூடிய நிஃப்டி அப்படிங்கிறது அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. 25 அப்படிங்கிறது 75 லாட் சைஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. முன்னாடி தேவைப்பட்ட 66,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhலேருந்து 2,10,000 ருபீஸாக ரிக்குவயர்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னும் போது என்னால் வந்துட்டு இந்த 2 லட்சம் ரூபாயை அஃபோர்ட் பண்ணி என்னால் ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் டஃப்பான விஷயம். இது எப்படி கம்மி பண்ணுறது, அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். மார்னிங் அண்ட் ஈவினிங் செஷன்ஸ் இருக்குது அண்ட் சாட்டர்டே சண்டே செஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பரர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஃபியூச்சருக்கான வேல்யூவேஷன் வச்சு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 அப்படிங்கிறது லாட் சைஸாக இருக்குது, மார்ஜின் அப்படிங்கிறது 66,000 ரூபாய் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ டிஃபைன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா அட் த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கேன், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னென்னா இந்த அட் த மணி கால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கிரீக், அதாவது டெல்டா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 49 அப்படிங்கிறது இருக்குது அண்ட் அவுட் ஆஃப் த மணியில் வந்து பார்த்தீங்கன்னா 29 மைனஸில் இருக்குது. எனக்கு நெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 19 அல்லது 20 டெல்டா அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபியூச்சருக்கான டெல்டா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது தான் டெல்டா, அதாவது ஈக்விட்டி ப்ரைஸ் 100 rupees இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த ஃபியூச்சர் ப்ரைஸ் என்ன ஆகும்னா உங்களுக்கு 100 points இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஈக்குவலண்ட்டாக ரன் ஆகும். நான் இந்த கால் ஆப்ஷன் அட் த மணியும் எடுத்திருக்கேன், அவுட் ஆஃப் த மணியும் எடுத்திருக்கேன். இந்த கால் ஆப்ஷன் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 49 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் இந்த அவுட் ஆஃப் த மணியை செல் பண்ணியிருக்கேன். இந்த 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 29 ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். பட் நான் அந்த இடத்துல செல் பண்ணியிருக்கிறதுனால ஈக்விட்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுல 49 ரூபாய் ப்ராஃபிட்டும், இந்த அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 ரூபாய் எனக்கு டவுனும் ஆகிருக்கும் என்னோட கேபிட்டலில். நெட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் எனக்கு வந்து என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் ஒரு 100 ரூபாய்க்கு. அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா 11,700 rupees, அரௌண்ட் 12,000 to 13,000 rupees ரிக்குவயர்மெண்ட்டாக இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும். அப்போ நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ப்ரைஸ் 100 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எனக்கு 20 ரூபாய் மேலே போகும். ஈக்விட்டி ப்ரைஸ் 100 ரூபாய் இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு 20 ரூபாய் டவுன் ஆகும். ஸோ அப்போது இந்த இடத்துல வந்துட்டு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிங்கிறது மல்டிபிள் பை லாட் சைஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது கால்குலேட் ஆகும். ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் 100 அப்படிங்கிறது டெல்டாவாக இருக்குது, இந்த இடத்துல 20 அப்படிங்கிறது டெல்டாவாக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டீங்க, வெறும் 12,000 ரூபாயை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 டெல்டாவை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ அப்படியே வந்துட்டு 5 டைம்ஸாக இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 60,000 ரூபாய் வச்சுட்டு ஒரு 5 லாட் எடுக்கிறீங்க. இந்த 5 லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெல்டா 1 மாறிடும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகிடுதுன்னா 5 லாட்டுக்கு 1 ரூபாய்க்கு 100 ரூபாய் அப்படிங்கிறது கிடச்சிருக்கும் 60,000 ரூபாய் மூலயமா. ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் எடுக்கும்போது இதே தான் நமக்கு கிடைக்க போகிறது. ப்ராஃபிட்டும் லாஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலண்ட்டாக இருக்க போகிறது. ஸோ ஃபியூச்சரை எடுக்கிறதுக்கு பதிலாக இதில் என்ன பண்ணலாம், ஒரு லாட் எனக்கு இவ்வளோ தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா we can go with this particular strategy. இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஒரே ஒரு நெகட்டிவ் மட்டும் இருக்குது. நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அட் த மணியை பொறுத்த வரைக்கும் அதுக்கான தீட்டா எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 rupees அப்படிங்கிறது இருக்குது. அதே மாதிரி இந்த அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.5 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நெட்டாக நான் அட் த மணியை வாங்கியிருக்கிறது மூலயமா இன்றைக்கி ஒரு நாளில் 13 ரூபாய் லூஸ் பண்ணிவிடுவேன் அண்ட் நான் செல் பண்ணியிருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் எனக்கு கெயின் ஆகிடும். அப்போ நெட்டாக எனக்கு என்ன கிடைக்கிறதுனா 3 ரூபாய் அல்லது 2 ரூபாய் 50 பைசா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல தீட்டா நான் லூஸ் பண்ண போகிறேன். இந்த 2 ரூபாயை நான் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் இந்த பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஸோ அந்த ரிஸ்க்கை எடுக்க ரெடினா இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபியூச்சரை நம்ம என்ன பண்ணலாம் 50%ஆவோ அல்லது 25%ஆவோ எடுத்து நம்ம இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ண முடியும். ஓவராலாக இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம அப்ளை பண்ணும்போது ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய 20% அல்லது 25% நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் இது ஒர்க் ஆகுது. அப்போ எனக்கு 66,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படின்னும் போது வெறும் 12,000 rupees வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணோம்னா அந்த 12,000 rupeesக்கு என்ன ப்ராஃபிட்டோ அந்த ஃபியூச்சரில் அதே அளவுக்கான ப்ராஃபிட் நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு சிறிய அளவில் வந்து பார்த்தோன்னா இந்த தீட்டா அப்படிங்கிறது குறையிறது. அதை மட்டும் நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிற பட்சத்தில் இது ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ இந்த ஃபியூச்சரை ஈஸியாக நம்ம இந்த சின்ன அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணலாம். இதே மாதிரியே நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜியில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் இருக்குது. இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பெஸ்ட்.